இல்லை சந்தானம் வந்து சந்தானத்துக்கான அந்த இடம் வந்து ஒன்றும் அப்படியே இருக்குது. அது ஒன்றும் சந்தானம் வந்து லாஸ்ட்டாக வந்து மதகதராஜாவே அதை வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு. அப்புறம் ஆல்ரெடி இந்த டிடி ஒன்று பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது தில்லுக்கு துட்டு ஒன்று பண்ணுறப்போ அது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு போச்சு. உடனே அதே மாதிரியே ஒரு 2 படம் பண்ணுறேன் அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு விஷயங்கள் பண்ணுது. அதனால நம்ம படங்களில் ரிப்பீட்டடான ஆர்டிஎம் மோட்டார் ராஜேந்திரன் 4 பேர் டைமிங் காமெடி இப்படிங்கிற ஒரு செட்டப்புக்கு வந்து அது வந்து ஒரு எந்த படம்னே பல பேருக்கு புரியல. இந்த பக்கம் அப்படியே சூரிய வந்தீங்கன்னா சூரிய வந்து அப்படியே காமெடினா இருந்து ஹீரோவா ஷிஃப்ட் ஆகிறப்ப சூரிய என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா ஒரு வேலையை பண்றாருன்னா தனக்கு என்ன வருமோ அவனுடைய பாடி லாங்குவேஜுக்கு அந்த கதை என்ன இருக்குமோ அந்த லிமிட் தாண்டி போகக்கூடாது. ஒரு கான்ஸ்டபிள் செங்கசூரையில் வேலை பார்க்குற பையன், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் மாமா, இந்த லிமிட் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இப்போ வரைக்கும் போறாரு. ஒரு 4-5 வெற்றி கொடுத்து ஒரு வெற்றி கலைப்புல நாங்களும் பஞ்சு பேசக்கூடாதான்னு இறங்கிட்டாருன்னா இதே நிலைமை தான். இதுக்கடையில் நடுவில் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் விட்டுட்டீங்க சொல்கிறப்ப யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தெளிவான ஒரு நபராக இருக்கிறார். யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா காற்றுள்ள போதே தூட்டிக்கணும், எல்லா படத்தையும் சம்பாதிப்போம், செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு. நீ காமெடியாக கொடுக்குறியா வர்றேன், இல்லையே வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறியா பண்ணுறேன், ஹீரோவா பண்ணுறேன், என்னை வச்சு உங்க தைரியம் இருந்தால் ஹீரோவா பண்ணால் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சிம்புவும் அவரும் சேர்ந்து எப்படி கவுண்டமணி செந்தில் வந்து கவுண்டமணி சத்யராஜ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான சிம்புவும் அவரும் சேர்ந்து ஒரு படம் ஈக்குவலான சிம்புக்கு என்ன கேரக்டரோ அது அளவுக்கு ஈக்குவலான கேரக்டர்ல சந்தானம் பண்றாரு. இப்போ அந்த படம் ஷூட்டிங் போக போறாங்க, அடுத்த மாதம் ஜூன்ல போக போறாங்க. இதுக்கிடையில் ஜெயிலர் 2ல இல்லை ஆல்ரெடி நெல்சனும் சந்தானமுமே இல்லை, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் 2 பேருமே. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. சந்தானத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது நெல்சனுக்கு தெரியும். ஏன்னா சந்தானம் நெல்சன் ஒரு டைப் ஆஃப் காமெடி, ஒரு டார்க் காமெடிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறாரு. அது கரெக்டாக சந்தானத்துக்கு ஜெல் ஆகும். அது ஒன்று பெருசாக வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை, ஜெல் ஆகும். இந்த பக்கம் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எஸ்டிஆர் பர்டிகுலராக சொன்னதே வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் கூப்பிட்டதுக்காக என்ன ஏதுன்னு கேட்காம உடனே வந்திருக்காரு. அதனால் அவருடைய ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூக்கு திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் 2 காமெடியன்கள் ஹீரோவான அவரோட படம் வந்து கிளாஸ் ஆச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 காமெடியன், ஓகே அவருடைய படம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களுடைய மாமன், பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசப்பட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்தானம் அவர்களுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படம். அப்படி இருந்தாலும் மக்களுடைய இதுபடியும் இல்லை கலெக்ஷன் வைஸும் மாமனுக்கு அதிகமான ஒரு கூட்டங்கள் போனதாகவும், மாமன் ஒரு ஓகே இது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவங்க 2 பேரோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சூரி சந்தானம். இல்லை சந்தானம் வந்து சந்தானத்துக்கான அந்த இடம் வந்து ஒன்றும் அப்படியே இருக்குது. சந்தானத்துக்கு உண்டான அந்த காமெடி நடிகர் சந்தானத்துக்கு உண்டான இடம் அப்படியே இருக்குது. அது ஒன்றும் சந்தானம் வந்து லாஸ்ட்டாக வந்து மதகதராஜாவே அதை வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு. அப்போ சந்தானத்துக்கு உண்டான இடம் அப்படியே இருக்குது. சந்தானம் காமெடி நடிகராக இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிறாரு, ஹீரோவாக ஷிஃப்ட் ஆகிறாரு. ஷிஃப்ட் ஆகிறப்ப ஆரம்பத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் எப்படி பண்ணுறாருன்னா ஒரு யதார்த்தமான காமெடி, ஒரு பக்கத்து வீட்டு பையன் எதிர்த்து வீட்டு பையன் 4 பசங்களோட சேர்ந்து காமெடி பண்ணுவான், கண்ணால் எடுத்துன்னு ஆசையாக, இந்த மாதிரி போகுது. அந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தா அந்த படத்தை பெருசாக கொண்டாடவும் செஞ்சாங்க, பெரிய வெற்றி படமாக வந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஹீரோ ஓரியன்ட் படமாக பில்டப் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். நான் தான் ஹீரோ, நான் தான் இனிமேல், நான் தான்டா இனிமேல் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஹீரோ பேஸ்டு படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே தான் முதல் சறுக்குகள் அங்கே விழுந்துச்சு. அப்போ அந்த இது வந்து எப்போவுமே முதல்ல வந்து காமெடி நடிகர்களை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவன் என்ன பண்ணாலும் காமெடியாக தான் பார்ப்பீங்க. லவ் சீன் கூட காமெடியாக தான் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் கூட உங்களுக்கு காமெடியாக தெரியும். ஆனால் அப்படி பார்த்து பழையிருப்போம். அப்படி இருக்கிற ஆள் அந்த டிரான்ஸ்மிஷனை ஒத்துக்கிட்டாங்கல்ல, சந்தானத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த கண்ணால் அடுத்து ஆசை மாதிரி படங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இவர் அப்படியே ஒரு போயிருந்தாருன்னா அந்த கிராஃப்ட் அப்படியே போயிருக்கும். டப்புன்னு என்ன பண்ணுறாப்புல அங்கேருந்து ஜம்ப் ஆகி நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நான் பஞ்ச் டைலாக் பேசுவேன், நாங்கள்லாம் பஞ்ச் டைலாக் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டாப்பு. அது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ அந்த பில்டப் படங்கள் வந்து டவுனில் போயிட்டுருக்கு. பெரிய ஹீரோக்கள் படங்களும் அப்போ அந்த மாதிரி என்ன படங்கள் டவுனில் போயிட்டு இருப்போ இவர் அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ணுறாரு, தொடர்ந்து தோல்வி. அப்புறம் ஆல்ரெடி இந்த டிடி ஒன்று பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அது தில்லுக்கு துட்டு ஒன்று பண்ணுறப்போ அது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு போச்சு. உடனே அதே மாதிரியே ஒரு 2 படம் பண்ணுறேன் அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு விஷயங்கள் பண்ணுது. அதனால் நம்ம படங்களில் ரிப்பீட்டடான ஆர்டிஎம் மோட்டார் ராஜேந்திரன் 4 பேர் டைமிங் காமெடி இப்படிங்கிற ஒரு செட்டப்புக்கு வந்து அது வந்து ஒரு எந்த படம்னே பல பேருக்கு புரியல. இந்த டிடி 1 டிடி 2 அவர் எதனா படத்தில் நடித்தார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த படத்தில் இருப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பேக்ட்ராப், எல்லாம் ஒரே மாதிரியான ரிப்பீட்டடாக வர்றது வந்து கொஞ்சம் லேக் ஆகிப்போச்சு. இந்த பக்கம் அப்படியே சூரிய வந்தீங்கன்னா சூரிய வந்து அப்படியே காமெடினா இருந்து
ஹீரோவாக ஷிஃப்ட் ஆகுறாரு. ஷிஃப்ட் ஆகிறப்போ சூரி என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக ஒரு வேலையை பண்ணுறாருன்னா, தனக்கு என்ன வருமோ, தன்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு அந்த கதை என்ன இருக்குமோ அந்த அந்த லிமிட்டு தாண்டி போகக்கூடாது. ஒரு கான்ஸ்டபிள், ஒரு செங்கசூளையில் வேலை பார்க்குற பையன், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் மாமா, இந்த லிமிட் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ வரைக்கும் போகிறாரு. ஒரு 4-5 வெற்றி கொடுத்து ஒரு வெற்றி கலைப்பில் நாங்களும் பஞ்சு பேசக்கூடாதான்னு இறங்கிட்டாருன்னா இதே நிலைமை தான் சூரிக்கும். அப்போ 2 பேருடைய இதுக்கடையில் நடுவில் ஒருத்தர் இருக்காரு, இங்கே விட்டுட்டீங்க சொல்கிறப்ப, யோகி பாபு. யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு நபராக இருக்கிறார். யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா, காற்றுள்ள போதே தூட்டிக்கிறணும், எல்லா படத்தையும் சம்பாதிப்போம், செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு. நீ காமெடியாக கொடுக்குறியா வர்றேன், இல்லை கேரக்டர் ரோல் பண்ணுறியா பண்ணுறேன், ஹீரோவாக பண்ணுறேன், என்னை வச்சு உங்கள் தைரியம் இருந்தால் ஹீரோவாக பண்ணால் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இருக்கியா அது மட்டும் முடிவு பண்ணிக்கிற மாதிரி எதற்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. இப்போ சமீபத்தில் வந்த மாமனும் அந்த 3 படம் வந்துச்சு. யோகிபாபு படமும் சரியாக போகல, சந்தானம் படம் சரியாக போகல. இந்த படம் ஒரு சுமாரான ஒரு படம், அந்த கேட்டகரியில் தான் மாமன் இருக்குது. பெருசாக போயிருக்க வேண்டிய படம். சில காட்சிகள் வழியை தெளிச்ச மாதிரி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக ஓவர் டோஸாக போச்சு. அது ஒரு லிமிட்டடாக, ஒரு செட்டில்டாக, ஒரு யதார்த்தமாக அந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய ஒரு எமோஷனல் ஃபீல் படமாக மாறி இருக்கும். அங்கே பல இடங்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஓகே, ஒரு இந்த சம்மருக்கு அந்த படம் ஒரு ஃபேமிலி ஆட்டன்ஸ் ஓரளவுக்கு கொண்டு வந்துருச்சு, ஓரளவுக்கு லாபகரமான படம் ஓடிடுச்சு. இந்த வேரியேஷன் தான் இப்போ அடுத்த படம் மண்டாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சூரி. அந்த படம் ஒரு மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்கிற மாதிரி, வாழ்வியலை சொல்கிற மாதிரியான படம். அது ஓரளவுக்கு பார்க்குறப்போ அதே மாதிரி இருக்கார் சூரி. அந்த மாதிரியான கதைகள் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, வெற்றிமாறனுடைய உதவியாளர் தான் அந்த படத்தை பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. சந்தானத்துக்கு என்னென்னா, அந்த சந்தானம் விட்டுட்டு போன அந்த காமெடி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒன்றும் அப்படியே இருக்குது. பல நடிகர்கள் கூப்பிட்றாங்க. அப்புறம் இந்த இடையில மதகத ராஜா ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு சிம்பு அவருடைய படத்துக்கு கேட்குறாரு, வந்துட்டார். ஆமாம், சிம்புவும் அவரும் சேர்ந்து எப்படி கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி சத்யராஜ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான சிம்புவும் அவரும் சேர்ந்து ஒரு படம். ஈக்குவலான சிம்புக்கு என்ன கேரக்டரோ அது அளவுக்கு ஈக்குவலான கேரக்டரில் சந்தானம் பண்ணுறாரு. இப்போ அந்த படம் ஷூட்டிங் போக போகிறாங்க, அடுத்த மாதம் ஜூனில் போக போகிறாங்க. இதுக்கிடையில் ஜெயிலர் 2ல் சந்தானம் உள்ளே வந்திருக்கார். ஓகே, இதுதான் புதிய செய்தி, லேட்டஸ்ட் நியூஸு. ஆல்ரெடி ஏற்கனவே அவர் கூட சேர்ந்து நிறைய லிங்காலாம் பண்ணியிருக்கிறார். இப்போ திருப்பி இந்த படத்துலையும் உள்ளே வந்திருக்கார். நல்ல முடிவாக நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் பெரிய நடிகர்கள் படங்களில் காமெடி பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற கதையை வந்தால் ஹீரோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே மேடையிலையும் நிறைய நடிகர்கள் அவர் கூட நடித்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ காமெடியும் பண்ணு ஹீரோவும் பண்ணு அப்படின்னு கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இப்போது சந்தானம் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? நம்ம நல்ல விஷயம், முடிவுக்கு வந்திருக்காரு, நல்ல விஷயம். என்னென்னா மலையாள ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜை வச்சுக்கிற மாட்டாங்க. ஒரு சின்ன கேரக்டர் பகத் பாசில் அங்கே ஹீரோவும் பண்ணுறாரு, இங்கே கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு. நீங்கள் அங்கே இருக்க யாரை வேணாலும் கூப்பிட்டாலும் சின்ன கேரக்டர் அவங்களுக்கு ஸ்கோப் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு காமெடி காமெடி மாதிரி பண்ணியிருப்போம். அங்கே ஹீரோ அவர் தேவைப்பட்டா பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அந்த இறங்கிடக்கூடாது, அது இறக்கும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நம்ம கிரேடை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடையாது. உங்கள் எல்லா கேரக்டரும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் கடைசி வரைக்கும் சினிமாவில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் அடைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சந்தானத்துக்கு இந்த தொடர்ந்து தோல்வி, சில கடன் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் இந்த படம் வந்துச்சு. இந்த படமும் பெருசாக போகல. அப்படிங்கும்போது இனி அடுத்த வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்து நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கதைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கோம். மறுபடியும் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், இந்த பேயை கொஞ்ச நாளைக்கு விட்டாங்கன்னா சினிமாவில் சுந்தர்சி, அப்புறம் லாரன்ஸு, இந்த சந்தானம், இங்கே 3 பேரும் தான் பேயை பிடிச்சி பேயை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பேயை விட்டு தொலைச்சிட்டு இப்போ யதார்த்த சினிமாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு உலகம். ரொம்ப லைவாக படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இப்போ சந்தானம்லாம் அவருக்கு ஒரு காமெடியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி யதார்த்தமான காமெடியாக இருக்கணும். செயற்கைத்தனமான காமெடியாக போனதுனால தான் ஒட்ட மாட்டேங்குது. பேய் கூட காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, மனுஷனோட பண்ணுங்க யாருன்னு தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. மனுஷனோட காமெடி பண்ணக்கூடிய படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணான்னா ஹீரோவும் பண்ணலாம். சந்தானத்துக்கு அந்த இது இருக்குது, ஹீரோவும் பண்ணலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரியான பெரிய படங்கள் வந்தால் பெரிய படங்களும் பண்ணலாம். சார், இப்போ எஸ்டிஆர் அவர்களுடைய இருக்கக்கூடிய படத்தில் சொல்லிட்டீங்க சரி பாதி, இப்போது கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சந்தானம் அவர்கள் இருக்க போகிறாரு. ஜெயிலர் 2ல் அவருக்கான ரோல் எந்த மாதிரி அமையும்? ஏன்னா இப்போ நெல்சன் அப்படின்னா அவருடைய காமெடி, அவரோட ஹியூமர்னே ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே சந்தானம் ஃபிட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, ஆல்ரெடி நெல்சனும் சந்தானமுமே இல்லை, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் 2 பேருமே. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. சந்தானத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது நெல்சனுக்கு தெரியும். ஏன்னா சந்தானம் நெல்சன் ஒரு டைப் ஆஃப் காமெடி, ஒரு டார்க் காமெடிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறோம். அது கரெக்டாக சந்தானத்துக்கு ஜெல் ஆகும். அது ஒன்று பெருசாக நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை, ஜெல் ஆகும்.
இந்த பக்கம் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எஸ்டிஆர் பர்டிகுலராக சொன்னதே வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் கூப்பிட்டதுக்காக என்ன ஏதுன்னு கேட்காம உடனே வந்திருக்காரு. அதனால் அவருடைய இமேஜ் பெறக்கூடாது. எனக்கு என்ன காமெடி சீன் வருதோ அதே மாதிரியான ஈக்குவலாக அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து படங்கள் பண்ணுறதாக பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஜெயிலர் 2, அப்புறம் எஸ்டிஆர் படம், 1-2 படங்கள் பண்ண போகிறாரு. அடுத்து காமெடியனாகவும் பெரிய படங்களில் கண்டினியூ பண்ண போகிறார். அதுக்குண்டான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 வந்திருக்காரு. ஓகே சார், சந்தானம் மறுபடியும் காமெடியனாகவும் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்கீங்க. அதுவும் முக்கியமாக ஒரு பெரிய அப்டேட்டாக ஜெயிலர் 2 வந்து கிடைச்சதுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.